முதியோர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான பிரார்த்தனை. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் அனுதினமும் அநேக முதியோர்களை நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கிறோம். அநேகர் ஞாபக மறதியினாலும், இன்னும் முதிர்வினாலும் சோர்ந்து போயிருக்கிறார்கள். வேத வசனம் ஐசாயா 46, 63ஆம் அதிகாரம், 41ஆம் அதிகாரம், 40ஆம் அதிகாரத்திலே இவர்களை குறித்து சொல்லும் பொழுது, நான் அவர்களை முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன், நரைமயிர் வரைக்கும் ஏந்துவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 41ஆம் அதிகாரத்திலே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இளைஞர்கள் சோர்ந்து போவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டை விரித்து எழும்புவார்கள். He gives strength to the weary and increases the power of the weak என்ற அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுதும் நாம் அவர்களுக்காக ஒரு சிறு ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தாவே, இந்த வேளையிலே அருமையான சீனியர் சிட்டிசன்ஸ், சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் சோர்ந்து போனவர்களும் தொய்ந்து போனவர்களும் இருக்கிறதை பார்க்கிறோம். எங்கள் ஆண்டவர் அவர்கள் மேலே இரக்கம் காண்பிக்க வேணும். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், அன்று ஆபிரகாமையும் மோசேயும் வழிநடத்தின எங்கள் அன்பின் தேவன், நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களை அவள் மேல வைத்து அவளை பலப்படுத்தி சத்துவம் கொடுத்து அவளை சுமந்து தாங்கி ஆண்டவரே, ஓ ஹாஷாந்தாஹராபா ஷந்தரேஹாபாராபா ஷேகத்தரா ஓ ஹீட்ஸாகாஷத், இந்த உலகத்திலே முடிவு பரியந்தம் ஆண்டவரே அவள் கண்களை மூடி உடைய சன்னிதானத்திலே உலகத்தில் இருக்கிற குடும்பத்தோடு வந்து சேரும் வரைக்கும் ஒவ்வொருவரையும் அன்றே உடைய கண்ணின் மணியை போல காத்துக்கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நீர் அப்படிப்பட்டவர்களை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த ஜெபத்தின் மூலம் நீங்களும் அவளுக்காய் ஜெபிக்கிறதின் மூலம் கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிப்போமாக. ஆமேன்.